ஒரு கடலை நோக்கி ஒரு தேழு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே 2 பேர் வாக்கிங் போகலான்ட்டு கடலுக்கு போனாங்களாம். அப்போ பீச்சில் இருக்கும்போது அந்த தேழு தண்ணி நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தெரியல, நம்ம இப்படி போனால் நம்ம இறந்து போயிடுவோன்னு அதுங்களுக்கு தெரியல. அப்போ அவர் கொண்டாந்து கரையில் விட்டார். விட்டுட்டு இருந்தால் திரும்பவும் போச்சான், திரும்பவும் எடுத்துன்னு வந்து விட்டாராம், திரும்பவும் போச்சான், திரும்ப எடுத்துன்னு வந்து 3 தாட்டி விட்டாராம். அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, அதுதான் உன்னை கொட்டுது ஒவ்வொரு தாட்டியும், அதை ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், தேளோட குணம் கொட்டுற குணம், அதை உயிரை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அதை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ தான் பட்டாலே அரசியல்வாதிங்கிட்ட நம்ம ஏமாந்து அவங்க வலையில் விழுந்து போய்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோவிந்தான்னு பட்ட நாமத்தை போட்டு விட்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தான் சரி கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் கரெக்டாக நம்மளுக்கு இதை நம்ம பண்ணுவாங்களான்னு கெஸ் பண்ணாமல் அவங்கள ஓட்டை போட்டு உட்கார வச்சிடறோம். அதுதான் முதல் தப்பு. அதனால தான் யாரையுமே தப்பாகவே பார்க்க சொல்லுது, தப்பாகவே இது பண்ணுது. எனக்கு விஜய் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் முழுசாக. அதே நான் கும்பிடுற முருகனை நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். ஒரு கதவு அடைச்சா ஒரு கதவு திறக்கும்னு கடவுள் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது இவ்வளோ ஒரு இழப்பு யாருக்கும் வரக்கூடாது, உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இதை விட உங்களுக்கு பெருசாக வரும், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே.